Hello friends, welcome back to my channel Sangi Samayal. உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச DIML வீடியோ தான் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன். ஸோ இப்போ மார்னிங் 6 o'clock ஆச்சு, கோலம் போட்டாச்சு. ரிங்கு ஆக்டிவாக விளையாடிட்டு இருக்கான். நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே இப்போ 8 o'clock முடிக்க போகிறேன். நிறைய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ சால்ட் டர்மரிக் போட்டு வெஜிடபிள்ஸ் டொமேட்டோஸ் எல்லாம் ஊற வச்சுருக்கேன். சோள மாவு புளிச்சிருக்கு, பணியாரம் தோசை செய்ய போகிறேன். மத்தியானத்துக்கு பச்சை பயிறு குழம்பு செய்ய போகிறேன். தயிருக்கு பால் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பொறை ஊற்றிடலாம். இன்னைக்கு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு என்னென்னா வெள்ளைச்சோள தோசை அண்ட் பணியாரம், வெண்டைக்காய் பொரியல், பச்சைப்பயிறு குழம்பு அண்ட் பச்சைப்பயிறு ரசம். பச்சைப்பயிறு குழம்பு உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஹாட் வாட்டர் எடுத்து புளி ஊற வச்சுக்க போகிறேன். ரசத்துக்கும் கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியலுக்கு புளி எனக்கு தேவை. ஸோ ஊற வச்சாச்சு. இப்போது சைட் டிஷ்க்கு தக்காளி தொக்கு செய்ய போகிறேன். பேனில் ஆயில் காஞ்சதும் கடுகு, சீரகம், ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயமும் ஒரே ஒரு க்ரீன் சில்லி கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் ஃப்ரை ஆனதும் அதில் கொஞ்சம் டர்மரிக் பவுடரும் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணுறேன். ஹோம்மேட் சாம்பார் பொடி. அதில் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. மீன்வைல் இன்னொரு இரும்பு கடாயில் வெண்டைக்காயை மட்டும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணி தக்காளி தொக்கை லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அது வெந்துட்டுருக்கட்டும். வெண்டைக்காயை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆயிலில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பொரியல் செஞ்சோம் அப்படின்னா வலுவலுப்பு போயிடும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆயில் ஊற்றி கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணணும். வெங்காயம், கருவேப்பிலை போட்டு ஃப்ரை ஆனதும் டொமேட்டோ ஆட் பண்ணணும். நம்ம புளி ஊற்றி செய்கிற ஐட்டம்க்கு வெந்தயம் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. வெந்தயத்தில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ டொமேட்டோ ஃப்ரை ஆனதும் அதில் மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஃப்ரை ஆனதும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண வெண்டைக்காயை இது கூட சேர்த்திக்கணும். இப்போ நமக்கு வலுவலுப்பே இருக்காது, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணோன்னா. தேவையான சால்ட்டும் கொஞ்சம் புளி கரிசலும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிடலாம். வெண்டைக்காய் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. சில்ட்ரனுக்கு அதிகமாக செஞ்சு கொடுங்க, எக்ஸாம் டைமுக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ பச்சைப்பயிறு இப்போது நான் ரசத்துக்கு வடிச்சுக்க போகிறேன். குழம்புக்கு தேவையான வாட்டரும் எடுத்துக்க போகிறேன் அதிலேருந்து. பச்சை பயிறு ரசம் தாளித்து கொட்டியாச்சு. கமன்னு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரசம். ஸோ மீன்வைல் வெண்டைக்காயும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொரியல் ரொம்ப ஹெல்த்தியாக யம்மியான பொரியல், டேஸ்ட்டாகவும் இருக்கும். லஞ்சுக்கு இப்போவே நம்ம ரெடி பண்ணியாச்சு. 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் முடிஞ்சுது. யம்மியான டொமேட்டோ தொக்கு. சண்டேவே நான் மாவு அரைக்கும் போது சோள மாவும் அரைச்சி வச்சுட்டேன். ஸோ தட் மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புளிச்சு ரெடியாக இருக்குது. இப்போது பணியாரம் அண்ட் தோசை ரெண்டுமே செய்ய போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் இது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நம்ம ஸ்வீட் பணியாரமும் செய்யலாம், கார பணியாரமும் செய்யலாம். நான் இப்போ நார்மலாக தான் செய்கிறேன், ஏன்னா பாப்பாவுக்கு இப்போ டைம் ஆகிட்டுருக்கு. ஸோ தட் எங்களுக்கு சாப்பிடும்போது வெங்காயமெல்லாம் தாளித்து கூட கொட்டி நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஒர்க் 8 o'clock முடிஞ்சிருச்சு. பாப்பாவுக்கு இப்போ பணியாரம் ஊற்றிட்டு இருக்கேன்.
கிட்ஸுக்கு வந்து ஸ்வீட் பணியாரம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும். மாவில் தனியாக உப்பு போடாமல் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து புளிச்சதுக்கப்புறம் அதில் கருப்பட்டி பாகு இல்லைன்னா வெள்ளைப்பாகு ஆட் பண்ணி தேங்காய் பூ போட்டு சுட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதே மாதிரி காரமாக வேணும்னா பணியாரத்துக்கு நம்ம காரமாக செய்வோம் இல்லையா, வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் தாளித்து கொட்டி சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மாவு வந்து 1.5 கப் மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க, 1 டேயில் தீக்கிற மாதிரி. ஏன்னா ரொம்ப புளிச்சிரும் நெக்ஸ்ட் டே வச்சுருந்தீங்கன்னா. டேஸ்டான ஹெல்த்தியான சோள பணியாரம் தோசை சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஜோவார்னு சொல்கிற இந்த வெள்ளை சோளத்தில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் இன்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கும் மாமனாருக்கும் லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். அவங்க ரைஸ் ஆஃபீஸில் சூடாக வச்சுக்குவாங்க. ஹாஃப் டேங்கிறதுனால நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகல, ஸோ வீட்டில் தான் இருக்க போகிறேன். பாப்பாவுக்கு ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். கேரட், மாதுளம்பழம், டேட்ஸ், முந்திரி எல்லாம் போட்டு ஹெல்த்தியான ஜூஸ் செய்ய போகிறேன். பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ தட் லாஸ்ட் அப் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். பாப்பா எக்ஸாமுக்கு முன்னாடி குடிச்சிடுவா. ஸோ 1 hour டைம் இருக்குது குடிக்கிறதுக்கு. உங்களுக்கு இதுவே நேச்சுரல் ஸ்வீட்னர் தான். வேணும்னா நீங்கள் இதில் ஏலக்காய் தூளும் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் டேட்ஸ் ஆட் பண்ணுறேன். டேட்ஸ் வந்து நம்ம சேர்க்கறனால அயன் கண்டென்ட்டும் கிடைக்கும், சுகரும் நமக்கு கிடைச்சிரும். நான் இப்போ இதில் எந்த சுகருமே ஆட் பண்ணல, இதுவே ஸ்வீட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்மளும் எடுத்துக்கலாம், யூட்ரஸ்க்கு நல்லது. டெய்லி மாதுளம்பழம் சாப்பிட்றது லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா அது வந்து மாது உண்ணும் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதுனா லேடிஸ். ஸோ யூட்ரஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாப்பாவுக்கு ஊற்றிருக்கேன். டெய்லி குழந்தைங்களுக்கு ஜூஸ் கொடுத்துடலாம். டைரெக்டாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா டைரெக்டாகவும் ஃப்ரூட் சாலட் செஞ்சு கொடுங்க. ஸோ பாப்பா இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. கிச்சன் ஒர்க் நான் முடிச்சாச்சு. வெசல் வாஷிங் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து மெய்ட் லீவ் சொல்லியிருக்காங்க, அவங்க வரல. ஸோ நானே வெசல் வாஷிங் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ சிங்கையும் நான் கையோட க்ளீன் பண்ணிட போகிறேன். அதில் வந்து கொஞ்சம் நம்ம விம் ஜெல் இல்லைனா லிக்விட் டிட்டர்ஜென்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிடலாம். ஸோ தட் பிசுப்பு அந்த பாசி அதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஜெர்ம்ஸ் எல்லாமே போயிடும். கையோட பைப்ஸ் எல்லாம் கழுவி விட்டுறணும். 4 சைட்ஸும் டாப் டு பாட்டம் கார்னர் நல்லா கழுவி கொஞ்சம் ஹாட் வாட்டர் நல்லா காய்ச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு பைப்பில் அடைப்பு இருந்தாலும் போயிடும், பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும். பர்டிகுலராக பூச்சி தொல்லை எதுவுமே இருக்காது. கரப்பாம்பூச்சி, பல்லி, எறும்பு, கொசு தொல்லை அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வீடும் க்ளீனாக இருக்கும், நமக்கும் பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிச்சன் க்ளீனாக இருந்தாவே நமக்கு குக்கிங் ஒர்க் ரொம்பவே ஈஸி. ஆர்கனைஸ்டாக இருந்தால் நம்ம ஹாப்பியாக குக் பண்ணலாம். இப்போது ஹாட் வாட்டரை சிங்கில் ஊற்றிடலாம். ஸோ தட் அடைப்பெல்லாம் இருந்தாலும் போயிடும். கொஞ்சம் ஹாட் வாட்டரில் இப்போது ஸ்பாஞ்சு இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு. இதில் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா, கொஞ்சம் வினிகர், அப்புறம் லிக்விட் டிட்டர்ஜென்ட் விம் ஜெல் அது மாதிரி போட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சஸ், வைப்ஸு, ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி 15 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜெர்ம் ஃப்ரீயாக இருக்கும். இதையும் நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் இப்போது இப்படி தான் இருக்குது. 10 o'clock எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது. குக்கிங், க்ளீனிங், வெசல் வாஷிங் எல்லாமே. இப்போது நான் வாஷிங் மிஷினில் துணி வந்து லோட் பண்ணியிருந்தேன். அதை ஆன் பண்ணி டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணிவிட்டு வந்துடலாம் வாங்க. பாருங்கள், ஃபேஸே பார்க்கலாம், அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது சிங்க்கு. ஸோ ஸ்பாஞ்ச் பாருங்கள் நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸ்க்ரப்பர் எல்லாமே நீட்டாக இருக்குது, பைப்பு எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ மெஷின் வந்து நைட்டு நான் லோட் பண்ணி விட்டுருந்தேன், பட் மார்னிங் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி நான் ஆன் பண்ணல. இப்போ 10 o'clock தான் ஆச்சு. ஸோ இப்போ ஆன் பண்ணி விட்டுட்டோன்னா கூட நான் வந்து சன்லேயே ட்ரை பண்ணிடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் நமக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராமல் இருக்கும். ஸோ இப்போ நானும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. துணியெல்லாம் வெயில காய வச்சுட்டு வந்துட்டேன். 11 o'clock ஆச்சு. ஸோ சூப் செய்யலாம் அப்படின்ட்டு வந்தேன்.
இது ரொம்பவே ஹெல்தியான நியூட்ரிஷனல் வேல்யூ நிறைய இருக்கிற சூப்பு. உங்களுக்கும் இது காமிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா லேடிஸ்க்கு யூட்ரஸ்க்கு இது ரொம்பவே நல்லது. ஹீமோக்ளோபின் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுது. அனிமிக்காக இருக்கவங்க வீக்லி 3 to 4 டைம்ஸ் எடுத்துக்கலாம் இந்த சூப்பை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் முருங்கைக்கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு ஒரு 4, சீரகம், மிளகு, கொத்தமல்லி. ஸோ இது வீட்லேயே நான் பறித்த முருங்கைக்கீரை, நீங்கள் கார்டன் டூரில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டொமேட்டோ, 4 பூண்டு, 4 வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் இதை குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதில் 1/2 ஸ்பூன் மிளகு மட்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் வந்து பெப்பரு. ஸோ காரத்துக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி வந்து நிறையா ஆட் பண்ணுறது நல்லது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது கொத்தமல்லியில். அதே மாதிரி சீரகம் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஜீரணமாகும். இந்த சூப் வந்து நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுத்துரும். ஸோ இதில் மூங் தால் வந்து 1 ஸ்பூன் அளவு வாஷ் பண்ணி ஆட் பண்ணுறேன். பாசிப்பருப்பு ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது இந்த சூப்பில். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் துவரம்பருப்பு ஆட் பண்ணோன்னா நல்ல ஃப்ளேவர்டாக ரொம்ப டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். 3 to 4. அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுறதை உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. வீக்லி 3 டைம்ஸ் இது செஞ்சு குடிங்க. ஃபேமிலியில் எல்லாருக்குமே இதை கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ரொம்ப நல்லது. ஆறுனதும் இந்த மாதிரி சூப்பை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த கீரையை வந்து மிக்சியில் வந்து நம்ம ஒரு வைப் பண்ணிக்க போகிறோம். ஸோ தட் இன்னும் நமக்கு அதில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்துமே கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து நமக்கு கிளியர் சூப் கிடச்சிருச்சு. இப்போது நம்ம அந்த கீரையும் அரைச்சிட போகிறோம். தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வேறு எதுவுமே தேவையில்லை. கம்ப்ளீட் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் இதில் இருக்குது. ஹீமோக்ளோபின் கவுண்ட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. நான் வந்து இதை லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு 9 பாயிண்ட் இருந்தப்போ இது நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டேன். எனக்கு 12.4 ஆட் ஆச்சு. ஸோ கம்மியாக இருக்கவங்க, ஹீமோக்ளோபின் கவுண்ட் கம்மியாக இருக்கவங்க இது ரெகுலராக குடிங்க. அப்புறம் பிபி வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கு. சுகர் வந்து நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும் இது நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த சூப் அதிலேயே ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கலாம். நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த முருங்கை இலையை வந்து ஃபாரினில் மொரிங்கா பவுடர் அப்படிங்கிற ஃபார்மில் எடுத்துகிட்ருக்காங்க. கேப்சூல் ஃபார்மில் இன்டேக் பண்ணுறாங்க. நிறையா வந்து அவங்க ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், மேங்கனீஸ், அயன் வந்து லாட்ஸ் ஆஃப் அயன் இருக்குது. ஸோ தட் ஹேர் ஃபால் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது, பிபி கண்ட்ரோல் ஆகுது, சுகர் நார்மலாக இருக்கும், யூட்ரஸ் வந்து ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்ட் லேடிஸ், மதர், ஃபீட் பண்ணுற மதர்ஸ் எல்லாமே வந்து இதை இன்டேக் பண்ணணும். ஹேருக்கு ரொம்ப நல்லது, நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பாருங்கள், ரொம்ப டெலிஷியஸான ஹெல்த்தி முருங்கை கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த லீவ்ஸை தான் ட்ரை பண்ணி மொரிங்கா பவுடர்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. குழம்புல ரசத்துலலாம் கூட ஆட் பண்ண சொல்லி ஆட் பண்ணுறாங்க. அதை பாருங்கள், வாவ், ரொம்ப ஹெல்திங்க. குடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் கொடுங்க. ரெகுலராக இன்டேக் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இப்போ நான் இதை குடிச்சிட்ருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய் பாய்.